பொங்கலுக்கு பானை வாங்க வந்துட்டோம். அழகா வெளியில வச்சு பொங்கல் படைக்கிறதுக்கு. இங்க இருக்கல பானை. ஆமா. பெரிய பானையில நாங்க பொங்கல் வைப்போம். பெரிய பொங்கல்லாம் பெரும்பொங்கல்லாம் பெரிய பானையில தான் வைப்பாங்க. இந்த புடவை வாங்கிக்கிங்கன்னு அவரே சொல்றாரு. அது ஆயாக்கா? சரி சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். பொங்கலுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கவே இல்ல. சின்ன புடவை வேணுமா? அதான் சின்ன புடவை எடுக்க போறேன்னு சொல்றாரு. ரொம்ப நாளா இவ நான் பட்டு பாவாடை எடுக்கப்பவே வந்து கேட்டுட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு புடவை வேணும்னு சொல்லிட்டு. அதனால இப்ப நாங்க ஷாப்பிங் வந்திருக்கோம். இவர் வந்து எனக்கு புடவை வேணும் அப்படின்றாரு. என்ன புடவை வேணும்? பச்சை கலர் புடவை வேணுமா? நீ பெரிய புடவை கட்டுறல, அது மாதிரி பாப்பாக்கு சின்ன புடவை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே வந்தா. இன்னைக்கு இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி இருக்கான்னு பாத்துக்கலாம் அப்படியே. ஆமா, ஜஸ்மிதா சைஸுக்கு சாரி கிடைச்சா வாங்கிக்கலாம். முக்கியமா நம்ம என்ன வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் ஷாப்பிங் பண்றதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பருப்பு, சக்கரை எதுவுமே இல்ல. பச்சரிசி எல்லாம் பொங்கல் வைக்க வேணும் இல்லையா? சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். எல்லாமே வாங்குறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். நேரா போத்தீஸ் போயிட்டு அங்க வந்து வீடு கிளீன் பண்றதுக்கு லிக்விட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. செட் செட்டா வாங்கிட்டு வந்திருந்தேன், எல்லாம் தீந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் போயிட்டு வாங்கிட்டு வரேன். போட்டதுனால எல்லாம் குட்டி பசங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஷாப்பிங் முடிக்க மாட்டேங்க போல. ரொம்ப நேரமா சுத்தி வரீங்களே. நிறைய பொருள் இருக்குது பேபி. அத தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்களா? என்னமா அது? அப்படியா? இது அப்பாவோடது. ஷாப்பிங் பண்ற இது அப்பாவோடது, இது அம்மாவோடது. சரிம்மா சரிம்மா. சரிப்பா. என்ன ரிவர்ஸ்ல போயிட்டே இருக்குது. வாங்க போவோம். கண்டுபிடிச்சிட்ட போல இது. சில்வர்ல கிடைச்சிருச்சு நமக்கு அழகா. மெஷர்மென்ட் கப், கேக் செய்யறதுக்குலாம். ஹாஃப் கப், 1 கப், 1 கப், ஹாஃப் கப், 3/4 கப், 1/4 கப் எல்லாமே இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. பொங்கல் ஷாப்பிங் ஓவர். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க. பாருங்க பின்னாடி வச்சிருக்கோம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு தான். நல்ல பெரிய பில் லிஸ்டா வந்து போச்சு. ட்ரெஸ்ஸும் ஷாப்பிங் பண்ணியாச்சு. வீட்டுக்கு தேவையான கிராசரி எல்லாமே ஷாப்பிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேட் பண்றதுதான். ஆமா, பொங்கல் வந்துருச்சுல. அடுத்து பொங்கல் செலிப்ரேஷன். நாளைக்கே ஜெஷிதா ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன் வச்சிருக்காங்க. பொங்கல் நாளையில இருந்தே நமக்கு பேபி. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி அவர் ஒளிஞ்சிக்கிட்டு காணோம் சொல்றாரு அவரு. என்ன செய்யுதா? சூப்பரா இருக்குல்ல மாடர்ன் Dress. எல்லாம் குட்டி பசங்களுக்கு தான். ஜஸ்விதாக்கு போய் எட்டாது. சிரிச்சிங்களே வர இருப்பாரு அவரு. அந்த செக்ஷன் தான் செம கூட்டமா இருக்கு. எல்லாம் பொங்கல்ல குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை புடவை எடுக்கிறது தான் பாத்துட்டு. புடவை கட்டு கடைசியில புடவே வாங்கிட்டா போல இருக்குது. என்னம்மா நல்லா இருக்குதாம்மா ஜிஸ்டா புடவை? இந்த புடவை வாங்கிக்கிங்கன்னு அவரே சொல்றாரு பாரா. ஒட்டியானம்மா அவருக்கு வாங்கியாச்சு. ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஜாலியா ஜிஸ்டா? ஜாலியா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. புடவை தான் கேட்டுக்காது. அது என்ன தெரியல, புடவை வேணும் ரொம்ப நாளாவே கேட்டு வாங்கியாச்சு. மழை பெய்யுது, கடவுள்ல ஷாப்பிங் பண்ணல தெரியல. ஆமா, இப்பதான் ஆரம்பிக்குது போல. குடுக்குன்னு ஓடில ஓடியாங்க. வீட்டுக்கு தேவையான கிராசரி எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. 2 பையில வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிருக்கோம். ஜஸ்டிதாக்கு சாரி வாங்கிட்டு வந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது சூப்பரா இருந்தது. அதோட வீடியோ வந்து ஆட் பண்றேன். பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். லூசா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா சைடுல அழகா பாப்பாக்கு பர்ஃபெக்டா போட்டு அனுப்பியிருந்தேன். அங்க வந்து பர்பிள் கலர் போட்டு பார்த்தா எனக்கு இதே எடுத்துங்க அழகா சொல்லிட்டு இருந்தேன். நான் கோல்டன் ஃபங்க்ஷன் டைம் கோல்டன் கலர் போட்டா நல்லா இருக்குல்ல, நல்லா கோல்டன் கலர் சாரி எடுத்திருந்தேன். அவ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாக்குமா? உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டியா இல்லையா? உங்களுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் பேபி. ஓகே. பொங்கலுக்கு தேவையானது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வத்தி, சாம்பிராணி, கற்பூரம், பச்சரிசி, அதெல்லாம் தான். அது எல்லாமே பூஜை சாமான் தான் எல்லாமே. ஆமா. இது என்ன சாம்பிராணியா? ஆமா, கூட சாம்பிராணி. பாத்தியா, நம்ம பட்டர் வாங்கணுமே, ஃப்ரிட்ஜ்ல வைக்கவே இல்ல. சிச்சோ, ஒண்ணும் ஆகாது அதெல்லாம்.
மெல்ட் ஆயிருக்காது? மெல்ட் ஆகிருக்கு, ஃப்ரிட்ஜில் வச்சா சரியாயிடும். நான் வெங்காயம் வாங்கிட்டு வந்தது எடுத்து வச்சுட்டேன். பட்டர் மறந்துட்டேன். வேற என்னடா அது ஃப்ரிட்ஜில் வாங்கிட்டு வந்து தெரியல. பட்டர் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பு. என்னடா அது கிச்சனுக்கு எந்த ப்ராடக்ட்டும் வாங்கலேன்னு பார்த்தேன். அதான் மெஷர்மெண்ட் கப்பும் மெஷர்மெண்ட் கப்பு. அப்புறம் வந்து வடை கரண்டி. வடைலாம் எடுக்கிற கரண்டி நான் வச்சிருந்து இதோட புடிங்கிட்டு வந்துருச்சு. ஆமா, அந்த மாடல் புடிங்கிட்டு வருது. இந்த மாடல்ல வாங்கியிருக்கேன். மோல்டிங் மாதிரி வாங்கியிருக்கோம். வடை கரண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் கற்பூரம், மஞ்சள், சிகப்பு பாக்கெட்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேனா? ஜஷிதா எடுத்து போட்டுட்டு இருப்பான் மறுபடியும். கற்பூரம். இது வந்து கம்பு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கம்பு மாவு இடிச்சு புட்டு செய்யறதுக்கு, அப்படி வந்து கம்புல வந்து கொழுக்கட்டை அது மாதிரி ஏதாவது வித்தியாசமா செய்யலாம்னு சொல்லிட்டு கம்பு வாங்கியிருக்கேன். மில்லட் ரெசிபியா? ஆமா, மில்லட் ரெசிபிலாம் இதுக்கப்புறம் நிறைய பண்ணணும். இது வந்து ஆயிலா எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கி வந்துருக்கு பேபி. நிறையவா? எத்தனை லிட்டர் இருக்கு? 3 பாக்கெட் என்னமோ இருக்கு. 2 பாக்கெட் தானே, எப்படி 3 பாக்கெட் வரும்? இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, இதுவுமே இருக்கு. கடலை சாரி இது வந்து விளக்கேத்துற எண்ணெய். 3 பாக்கெட் எண்ணெய், 1 லிட்டர் வந்து இது வந்து தீபம் லேம்ப் ஆயில. ஆமா, நான் டப்பா வச்சிருக்கேன். அது வந்து டப்பாவோட வாங்கினா விலை அதிகம், வாட்டர் பாட்டிலோட வாங்கினா, அதாவது ஆயில் பாட்டிலோட வாங்கினா விலை அதிகம், கவர்ல வாங்கினா கம்மியா இருந்ததா. சோ அதனால கவர்ல வாங்கி நம்ம கட் பண்ணி ஊத்திக்கலாம்னு வாங்கி வந்துட்டேன். தீபம் விளக்கேற்ற எண்ணெய், இது வந்து மல்லாட்டை எண்ணெய், விளக்கேத்துற எண்ணெய். ஓகே. சோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பூஜை சாமான்லாம் தொலைக்கணும்ல, அதனால சபீனா பவுடர் லெமனும் போட்டு எல்லாம் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜஷிதா குளிக்கிறதுக்கு, பேபி குளிக்கிறதுக்காக. குளிக்கிறதா? ஸ்பாஞ்ச் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாதாமும், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழமும் பாதாமும். இங்க இருக்கு குங்குமம். ஓகே. பூஜை பொருள் அதெல்லாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை. நான் டயட்னு ஒண்ணு இருக்கிறேன்ல, ஆமா, இருக்க போறேன்றதுனால கிரீன் டீ வாங்கி வந்துருக்கு. இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்ல, ஒரு டைம் குடிச்சு பார்க்கணுமா சொல்லிட்டு கிரீன் டீ பேக் வாங்கிருக்கேன். கிரீன் டீ பேக் தெரியல. அப்புறம் பால்லாம் இல்லாம வெறும் கிரீன் தண்ணி ஹனி ஊத்தி அது குடிக்கலாம்ல. சுடுதண்ணில ஹனி கலந்தா வீட்டுல சொல்றாங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் 65 மசாலா, காஃபி, டீ பொடி. இவன் வந்து சாக்கோ போய் வாங்கினா ஜஷிதா. இது ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதா வெளில வைக்கிறதானா? வெளில வச்சு சாப்பிடலாம் அப்படியே. ஓகே. அப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர் வாங்கினேன். ஏன்னா துடைக்கிறதுக்கு இல்ல, அது வந்து இப்போ வடைகளை ஏதாவது சுட்டு வைக்கிறேன், இல்ல வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் பொரிச்சு வைக்கிறேன், ஆயில்ல பொரிச்சு வைக்கிறேன், அது மேல வச்சா ஒரு ஒண்ணுதான் மத. எதுக்கு மத? வாங்கி தந்து சொல்லு. இங்க பாரு, அப்பாவை பாரு. என்னதுக்கு? எதுக்கு மத? தண்ணி போட்டு குளிக்கிறதுக்கா? சரி சரி, அவ்வளவுதானா? வேற என்ன உனக்கு வாங்கிட்டு வந்தாங்க? அவளுக்கு வேற எதுவும் வாங்கிட்டு வரல. அது ஆயாக்கா? சரி சரி. பொட்டக்கடலை கேட்டாங்க, பாட்டை கேட்டாங்க, தாத்தா கேட்டாங்க. எந்த ஐயம்மா கேட்டாங்க? பாட்டையா இதுவும் கேட்டாங்களா? சரி சரி. பொட்டக்கடலை கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதாக்காக பேம்பர்ஸ் இங்க டிராவல் பண்ணும்போது யூஸ் ஆகும். இது சாப்பிட்டேன். சாச்சி உனக்காக வாங்கிட்டு வந்தியா? சாப்பிடலாம். சரிம்மா. துணி துவைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிக்யூடு, கம்ஃபர்ட், அப்புறம் வீடு கிளீன் பண்றதுக்கு வந்து கோலின், அப்புறம் பர்ஃபியூம். பேபிக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு வாங்கினாரு. பாடி ஸ்ப்ரே, அப்புறம் ரூம் ஸ்ப்ரே, எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பொங்கல் வருது இல்லையா? என்னம்மா அது? அட சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தான் இது அம்மா செய்து பாப்பட்டே. அப்படியா? அம்மாக்கு வேணாம், அப்புறமா நீ சாப்பிட. நான் சாப்பிடுறேன். சரிங்க தாங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி, பொங்கல் வைக்கிறதுக்காக பச்சரிசி. முக்கியமா இதான் பொங்கலுக்காக வாங்கினது. ஆமா, பொங்கல் வைக்க பச்சரிசி. வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருக்கு. அப்புறம் நம்ம ஆனிவர்சரி கேக் பண்றதுக்காக செரி பழம் வாங்கிருக்கு, டெக்கரேட் பண்றதுக்கு. கேக் பண்ண பாப்போம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருள் இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம பானை, அந்த மஞ்சள் மஞ்சள், அந்த பூசணிக்காலாம் வாங்கிட்டு வந்து சாமி படைக்கிறதுக்கு. பொங்கலுக்கு முக்கியமான ஐட்டம் அதெல்லாம் வாங்கணும்.
அவ சாக்லேட்ட வாசனை பிடிக்கிறா சரிங்களா? வாசனை வரும். வாசனை வருதா? சரி சரி சாப்பிடு, வீணாக்க கூடாது. கீழே கொட்டக்கூடாதுன்னா பார்த்து வாங்க. பொங்கலுக்கு பானை வாங்க வந்துட்டோம். அழகா வெளியில வச்சு பொங்கல் படைக்கிறதுக்காக சூப்பரா இருக்கு. 1/2 கிலோ வடிக்குமே இந்த பானை. நல்லா ரவுண்டா பார்த்து எடு. நல்லா தான் இருக்கு. இந்த கருப்பா இருக்கு பரவாயில்லையா? கருப்பா இருக்கும். எரியுது தானே? இப்போ மூடிட்டாங்க. பொங்கலுக்காகவே இப்போ வந்து புதுசாக டெம்பரரியாக கடை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஊர்லேயுமே பொங்கலுக்கு அது மாதிரி தான் கடை போடுவாங்க. தெரியலையே, எனக்கு தெரியலையே. சட்டி மாதிரி வேணாம், தட்டே வாங்க. எங்க வீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கல பானை. ஆமா, பெரிய பானையில நாங்க பொங்கல் வைப்போம். பெரிய பொங்கல்லாம் பெரும்பொங்கல்லாம் பெரிய பானையில் தான் வைப்பாங்க. ஒரு பெரிய பானை ஒரு சின்ன பானை போட்டு 5 கிலோ கிட்ட பொங்கல் கிண்டுவாங்க. அப்புறம் ஒரு 3 கிலோவா கிண்டுனாங்க பொங்கல். இப்போ வந்து பெரும்பொங்கலே எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் பண்றதே எல்லாம் விட்டுட்டாங்க. இந்த பானையை பார்க்கும்போது எங்க வீட்டு ஞாபகம் வருது. பக்கத்து ஊர்ல போய் பானை வாங்கிட்டு வந்து அழகா பொங்கல் எல்லாம் பண்ணுவோம். நம்ம வீட்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்ண போறோம். அதுக்காக இந்த பானை வாங்கலாம்னு சின்னதா. ஆமா, நம்ம புது வீட்டுல ஃபர்ஸ்ட் பொங்கல். ஆமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பானை வச்சு விற்கிறாங்க. இந்த புது சட்டி வாங்கிட்டு நிறைய காய் எல்லாம் போட்டு காய் குழம்பு வைப்பாங்க. காய்கறி. ஆமா, பொங்கல் குழம்பு. அதெல்லாம் எது வைக்கிறது தெரியல. அங்க பாரு அந்த பாட்டி மஞ்சள்லாம் விற்கிறாங்க பாரு. அதெல்லாம் வாங்கிக்கலாம். என்னென்ன வாங்கணும் இப்போ பொங்கலுக்கு? மஞ்சள், பூசணிக்காய், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் வாங்கிக்கலாம். ஆனா பூசணிக்காய் வச்சு படைப்பாங்க. அது வந்து பொரியல் பண்ணுவாங்க. சரி, நல்லா இருக்கா பேபி? சின்னதா மூடி போட பாரு. சின்ன முடியுமே அழகா இருக்கு. ஆமா, அது கூட போடலாம். ஆனால் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ ஓகே தான். ஓகே, பானையும் மஞ்சள் கிழங்கும் வாங்கியாச்சு. அடுத்து பூவு வாழை இதெல்லாம் வாங்கணும் பேபி. பூவு வாழை எல்லாம் வாழைப்பழம் அதெல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு போலாம். பூவெல்லாம் பார்த்தியா பேபி அழகா இருக்கு. பூ வாங்கிட்டே இல்லையா? வாங்கியாச்சு. வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூவு, வாழை இலை, பானை, அப்புறம் என்ன தேவைப்படும் தெரியல. வீட்டுக்கு போனவொடனே சொல்லுவா, அப்புறம் நான் வாங்கிட்டு தரேன். 2 செட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஷாப்பிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.